ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான தாவூத் சிக்கன் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அது பண்ணுறது ரொம்ப சுலபம். ஒரு மிக்சி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம், 4 போல் வரமிளகாய் சேர்த்து இதில் தண்ணி எதுவும் சேர்க்காம கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சி எடுத்த பவுடர் இந்த மாதிரி நெருன்னு இருக்கணும். நெக்ஸ்ட்டு நான் 1/2 கிலோ போல் சிக்கன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கடைசியாக நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடர், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்ச பவுடரை எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். தண்ணி எதுவும் சேர்க்காம நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். பாருங்க, மசாலா எல்லாம் நல்லா சிக்கனில் இறங்கிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். நெக்ஸ்ட்டு இது 1 hour அப்படியே விட்டுருங்க. இது நல்லா சிக்கன் ஊறி வரட்டும். இப்போ கரெக்டாக நம்ம ஊற வச்சு 1 hour ஆயிருக்கு. பாருங்கள், சிக்கனை மசாலா எல்லாம் நல்லா உள்ளே இறங்கி ட்ரையாக இருக்குது. இது இப்படியே இருக்கட்டும். நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு கடாயை ஹீட் பண்ணிடலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கலாம். நீங்கள் எண்ணெய்க்கு பதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு கூட பட்டர் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர், 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்க போகிறேன். நம்ம பட்டரில் பண்ணுறதுனால இந்த சிக்கன் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க சிக்கனை உள்ளே சேர்த்துடலாம். ஒரு 5 minutes மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சிக்கன் சீக்கிரமாகவே நம்மளுக்கு ரெடியாகி வந்துடும். நம்ம இதில் தண்ணி எதுவும் சேர்க்கவே இல்லை. முழுமையாக பட்டர் ஆயிலில் தான் ஃப்ரை பண்ணிக்கிறோம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ கரெக்டாக 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். 50% சிக்கன் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னும் கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் மட்டும் இதை வேக வச்சா போதும். அதுக்குள்ளே நம்ம சிக்கன் ரெடி ஆயிரும். நான் சிக்கனில் மசாலா சேர்க்கும் போதே உப்பு சேர்த்துட்டேன். அதனால் இப்போ உப்பு சேர்க்கலை. ஏன்னா எனக்கு அந்த உப்பே கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு ஃப்ரை பண்ணும் போது சிக்கனுக்கு உப்பு தேவைப்பட்டால் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், 90% நல்லா ரெடி ஆயிடுச்சு. சிக்கன்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டயத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் நம்ம சேர்த்து தெரியவே கூடாது. அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தயிரை சேர்த்த உடனேயே தயிரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக கொதிச்சு வரும். இந்த டயத்தில் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இதோட ஒரிஜினல் ரெசிபியில் கஸ்தூரி மஞ்சி தூவி ஆஃப் பண்ணுவாங்க. அது இல்லைன்னா உங்களுக்கு அதுக்கு பதில் கொத்தமல்லி இலைகளை தூவியிருக்கேன். இப்போ அவ்வளோதான். நல்லா சுருள கிண்டி விட்டு சுட சாதத்தோடு சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான், சூப்பரான தாவூத் சிக்கன் சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு. இது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே டயத்தில் பண்ணுறதும் ரொம்ப சுலபம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈஸியாக சமைக்கலாம், ருசியாக சாப்பிடலாம். பாய்.